திடீர்னு இப்ப இந்த ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் சோசியல் மீடியா கிராஷ் ஆயிருதுன்னு சொல்லிடுறாங்கன்னு வைங்க. முதல் நாள் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த இன்ஸ்டாகிராம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னமோ மேஜிக் நடந்து திடீர்னு அது வேலை சேர்க்க ஆரம்பிச்சிரு அப்படிங்கிறாங்களாப்ல. அப்படியே ஒரு 2 3 நாள் போயிடுதுன்னா அவ்வளவுதான். எங்காச்சும் போய் சோறு உங்கையில அதுக்கு முன்னால போட்டோ எடுக்கணுங்கிற நினைப்பே வீட்டுக்கு வராது. சோத்தை பார்த்ததையும் சாப்பிடறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வாரம் 2 வாரம் போயிருதுன்னு வைங்கோ. அப்பதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அப்ப போன் பண்ணிருந்த அப்ப ஏதோ ஒரு பர்பஸுக்கு வேண்டி போன் பண்ணாம எடுத்த உடனே இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த என்ன பண்ற அப்படின்னு எல்லாம் கேட்கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஒரு மாசம் ஆகி போச்சுன்னு வைங்கோ. அவங்க எக்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கு எந்த அப்டேட்டுமே இருக்காது. என்னாகு உலகத்தோட பீஸே 37% அதிகமா இருக்கு. அப்படியே 3 4 மாசம் மூடிடுச்சு. அப்ப அந்த ஏஸ்தட்டிக் பர்பஸ்க்குன்னு சொல்லி இந்த புக்ல எல்லாம் ஷெல்ஃப் அடுக்கி வச்சிருப்பாங்க பாருங்க. அப்பதான் ஒன்னொன்னு தூசு தட்டி எடுத்து என்னதான் இருக்குது அப்படின்னு புரட்டி பார்ப்பாங்க. மாஸ் 6 ஆகி போச்சுன்னா இந்த ஃபேமிலி கெட் டுகெதர் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரிஸ் ஆகி போயிரு. ஏன்னா நாளும் எங்க ஓரம் என்ன பண்றோங்கிறத அப்டேட் பண்றது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தரை பத்தியும் அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம எங்க எங்க தீனி கிடைக்குன்னு தெரியவாங்க. அப்புறம் ஒரு 9 10 மாசம் ஆகி போச்சுன்னா இந்த சன்செட் சன்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது உடனே இந்த கேமராவை தூக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்லாம உட்காந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே ஓடி அந்த ஒரு வருஷம் கடைசியில எந்திரிச்சதே அந்த போனுகின்ல எல்லாம் முழிக்காம இந்த அரை கண்ணு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம என்ன வாக்குறனே தெரியாம கண்ணை கசக்கிட்டு பாத்துட்டு இருக்காம எந்திரிச்சு போய் பல்ல கில்ல விளக்குவாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த ஜூன் வந்துருச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த சோசியல் மீடியாவெல்லாம் கையில வந்துருச்சுன்னு வைங்கோ. அப்பதான் உட்காந்து யோசனை பண்ணுவாங்க ஒரு 5 நிமிஷம். யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கூட இல்லாம நம்ம சண்டை கட்டிட்டு இருந்தோம். ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயத்துக்கா 400 200 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த 3 மணி நேரத்துக்கு உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா சில ஹேபிட்ஸ மாத்தவே முடியாது. ஹலோ.